ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயலோ இன்னோவேர்ல்டு மார்க்கெட்டிங். ஸோ ராயலோ பற்றி நம்ம கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ ராயலோவில் நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து நிறைய கேட்குறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எப்படி வந்து அந்த இகாம் பேக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, இகாம் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணணுமா, 1000 ரூபி நாங்கள் ஏற்கனவே 1950 ரூபா போட்டிருக்கோம், திருப்பி வந்து அந்த ஒரு 1000 ரூபா பேக்கை பர்ச்சேஸ் பண்ணுமா, ஸோ அதுக்காக என்ன கிடைக்கும், ஸோ அதை எதுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் அண்ட் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீபர்த் பண்ணுற காலங்கள்லேயே வந்து கம்பெனி சைட்லேருந்து சொல்ல விஷயந்தான். அதாவது நம்ம விட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரு தடவை மட்டும் அந்த இகாம் ப்ரமோஷன் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை யார் யார் வாட்ச் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அதை ப்ராப்பராக வாட்ச் பண்ணவங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இகாம் பேக் பர்ச்சேஸ் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா இனிமேல் ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக வந்து ஃபார்ம் ஆகிட்டு இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி 1-2 டேஸ் நமக்கு ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம அந்த இகாம் ப்ரமோஷன் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக விட்ரால் போட்டுக்கலாம். சரிங்களா, உங்களுடைய ஆப்லேயே டிஸ்பிளே ஆகும். அதாவது எத்தனை டேஸ் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை டேஸ் பாஸ் ஆகிருக்கு, இன்னும் எத்தனை டேஸ் ரிமைனிங் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே காட்டும். ஸோ ப்ராப்பராக வந்து அதை வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இனிமேல் எந்த ஒரு ஸ்தம்பித்துக்கும் அதாவது தடங்களுக்கும் வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம புதுசாக ஒரு ஆப்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேருக்கு இருக்க டவுட் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து டீம்லாம் இருந்துச்சு பிரதர், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 கவுண்ட் ஆஃப் டீம் வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த டீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போச்சு, என்ன ஆச்சு, எதுவுமே தெரியல. இப்போ அந்த டீம்லாம் வந்து நான் என்ன பார்க்குறது, எங்கே பார்க்குறது, யாரை போய் காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டிங்க. ஸோ இந்த டீமுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டில் ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னா, முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் லெவல் நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் ரெஃபரலா இல்லை டீம் ரெஃபரலா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ ஆல் அப்படின்னா எல்லா உங்களுடைய டோட்டல் டீமும் ஒரு ஃபஸ்ட் லெவல்லேருந்து 10வது லெவல் வரைக்கும் எல்லா டீம் மெம்பர்ஸும் வந்து ஷோ ஆவாங்க. ஆனால் இங்கே இந்த நியூ அப்டேட்டுக்கு அப்புறம் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. எல்லா டோட்டல் டீமையும் பார்க்கணும் அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது ஃபஸ்ட் லெவலில் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் 1 கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்து நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி செகண்ட் லெவலில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 10வது லெவலில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சப்மிட் கொடுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா, ஸோ ப்ராப்பராக இதை வந்து நீங்கள் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்ட விஷயங்கள் அதுதான். ஸோ எனக்கு வந்து இந்த மெம்பர்ஸோட காண்டாக்ட் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்றது முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு அட்வான்ஸாக வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் லெவலுக்கு காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு அங்கேயே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் ஃபஸ்ட் லெவலுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதான். சரிங்களா, ஸோ இந்த ஒரு விஷயத்தை இந்த ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்த விஷயம். அதாவது எனக்கு கீழே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் இன்னும் ரிமைனிங் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கேன். நான் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணியாவது கொஞ்சம் அவங்களோட மோட்டிவேட் பண்ணி நான் வந்து ராயலில் ட்ராவல் பண்ண வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயங்கள். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபஸ்ட் லெவலில் எவ்வளோ பேர் இருக்காங்க, செகண்ட் லெவலில் எவ்வளோ பேர் இருக்காங்க, தேர்ட் லெவலில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒன் பை ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ அது கஸ்டமர் கேர் அப்படின்ற ஆப்ஷனை நான் முன்னாடியே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கஸ்டமர் கேரில் சேஞ்ச் பாஸ்வேர்ட், டெக்னிக்கல் எரர் கம்ப்ளைண்ட்டு, டெக்னிக்கல் எரர் ரெஃபரல் கம்ப்ளைண்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து ராயலோவில் 1 by 1 ஒரு ஆப்ஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ராயல் டவுன்லைன்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறது. பாய் ஃப்ரம்